மொழியே வாழி. திமுக அரசாங்கத்துக்கு தலைவலி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் என்று தமிழக அரசாங்கமானது ஒருபோதும் நினைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுக்கு எதற்காக நாம உச்சநீதிமன்றம் போனோம்? நம்மளால் முடிந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. இப்போ உச்சநீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை எப்படி செயல்படுத்துவது என்பதுதான் திமுக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய வேதனையாக இருக்கிறது. அப்படி என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? அதையெல்லாம் தாண்டி தமிழக அரசாங்கத்துக்கு என்னதான் தலைவலி? அதையெல்லாம் தாண்டி ஞானசேனனுடைய வழக்கானது எப்படி போயிட்டு இருக்கிறது அப்படின்றதையும் சேர்த்தே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பதற்கு முன்பாக முன்கதை சுருக்கத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்துல அதுல தொடர்புடைய ஞானசேகரனை காவல்துறையானது அதிரடியாக கைது செய்கிறது. இந்த வழக்குல எஃப்ஐஆர் வெளியானது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய அதிருப்தியை தருகிறது. அதுல எஃப்ஐஆர் ரொம்ப படு கேவலமா இருக்குது. அதையெல்லாம் தாண்டி சென்னை காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் விசாரணை முழுமையாக நடைபெற்று முடியாத முன்பாகவே குற்றவாளி ஒருத்தர் தான் என்று சொல்றாரு. அதையெல்லாம் தாண்டி எஃப்ஐஆர் விஷயத்துல இந்த தமிழக அரசாங்கமும் சரி தமிழக காவல்துறையும் சரி கண்ணியத்தை காக்கல. இதையெல்லாம் பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் கடுப்பாயிடுச்சு. உடனடியாக பிஜேபி வழக்கறிஞரும் அதிமுக வழக்கறிஞரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு காவல்துறை ஆணையர் தந்திருக்கின்ற பேட்டியெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது உறுதியாக நேர்மையாக வெளிப்படையாக நடக்காது. அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அதிமுக வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் பண்றாங்க. அது மட்டுமல்ல, மாணவி உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள், உடல் ரீதியாகவும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அதனால அந்த மாணவிக்கு நிவாரணங்கள் வேண்டும். நிவாரணங்கள் என்கின்ற பொழுது ஒன்னு ஆலோசனையை வழங்கணும், ரெண்டாவது ஏதாவது இழப்பீடு தர வேண்டும். அது மட்டுமல்ல, காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் விசாரணை முடிவதற்கு முன்பாக குற்றவாளி ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. எஃப்ஐஆர் ஆனது வெளியாகிருக்கிறது. எஃப்ஐஆர்லயும் கண்ணியம் காக்கப்படல. அதனால காவல்துறை ஆணையர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு போயிட்டு அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் முறையீடு செய்கின்றார்கள். இந்த பாஜக அதிமுக வழக்கறிஞருடைய முறையீட்டையும் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்த வழக்கையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கிறது. அப்படி விசாரிக்கின்ற போது அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் என்னவெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ அத்தனை கோரிக்கையும் சென்னை உயர்நீதிமன்றமானது ஏற்றுக்கொள்கிறது. காவல்துறை ஆணையருக்கு எதிராக உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றமானது மாணவியினுடைய விஷயத்துல கண்ணியம் காக்கப்படல, எஃப்ஐஆரும் கண்ணியமாக இல்லை. காவல்துறை ஆணையர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமையை மீறி விசாரணை முடிவதற்கு முன்பாக பேட்டியளித்திருக்கின்றார். தமிழக அரசாங்கம் மற்றும் இந்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் சட்டத்தின் அடிப்படையில அவர் சட்ட விதியை மீறி இருப்பதனால அவர் மீது தேவையான அளவுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக உத்தரவை பிறப்பிக்கிறது. இப்போ இந்த உத்தரவு மட்டும் இல்லாம இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ளாத உயர்நீதிமன்றம் நாங்களே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி துணை காவல்துறை ஆணையர், அண்ணா நகர் துணை காவல்துறை ஆணையர், பிறகு சேலம் துணை காவல்துறை ஆணையர், இந்த 3 பேரையும் ஒன்றாக சேர்த்து சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்து விசாரிக்க உத்தரவிடுகிறது. நம்ம சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லிடுச்சு. இப்ப தமிழக அரசாங்கமானது பெரிய தலைவலியில சிக்கிடுச்சு. ஏன்னா காவல்துறை ஆணையர் வார்த்தையை விட்டதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதனால திமுக அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறது. பாருங்க, மாணவிக்கு என்னவெல்லாம் நீங்க கொடுக்க சொன்னீங்களோ அந்த 25 லட்சம் ரூபாயும் கொடுத்துடுறோம். ஃப்ரீயா படிக்கணும்னு சொன்னீங்க, ஃப்ரீயாவும் படிக்க வச்சிடறோம். அவங்க தங்கும் இடம், பேருந்து வசதி எல்லாமே கொடுத்துடுறோம். அதையெல்லாம் தாண்டி அந்த மாணவிக்கு மருத்துவ பாதுகாப்பு மற்றும் உளவியல் ரீதியான ஆலோசனை, அதோட காவல்துறை பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துடுறோம். ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த நடவடிக்கை மட்டும் நீங்க கொஞ்சம் ரத்து பண்ணணும். அதோட காவல்துறை ஆணையர் மீது சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன குற்றச்சாட்டு வச்சதோ அந்த குற்றச்சாட்டைக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
யாரு எஃப்ஐஆர் வெளிவிட்டது? எவன் எஃப்ஐஆர் வெளிவிட்டானோ அவங்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாயை பெற்று இந்த மாணவிக்கு இழப்பீடா கொடுங்க. இப்போ 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க. பிறகு வழக்கெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வருகின்ற போது அந்த மாணவிக்கு ஏதாவது இழப்பீடு தரணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்தா, இன்னைக்கு கொடுத்த 25 லட்சம் ரூபாயை கணக்கில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு இழப்பீடு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு இழப்பீடு நீங்க தரணும். அன்னைக்கு நீதிமன்றமான தீர்ப்பு வழங்குகின்ற போது எவ்வளவு ரூபாய் தரணும்னு சொல்றாங்களோ அதையும் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ரெண்டாவது, 3 துணை காவல்துறை ஆணையர் இந்த அண்ணா பாலியல் பெண் வழக்கை விசாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு எந்த விதமான தடையும் நாங்க விதிக்க போறதில்ல. நாங்க போடுகின்ற உத்தரவானது அந்த விசாரணைக்கு எந்த விதத்திலும் தடையாகவும் இருக்காது. ஏன் எஃப்ஐஆர் வெளியிட்டவங்க கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாயை பெற்று அந்த பெண்ணுக்கு இழப்பீடா தர சொல்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த எஃப்ஐஆர் வெளியான பிறகுதான் சமூகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த பெண்ணுடைய தவறான நடவடிக்கை தான் இது மாதிரியான பாலியல் குற்றம் நடப்பதற்கு காரணமாக இருக்குது என்று சொல்லிட்டு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமூகம் திருந்த போறது கிடையாது. ஏன்னா எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய விஷயமானது கண்ணியமாக இல்லை. அது மட்டும் இல்ல, எஃப்ஐஆர் ஒரு காவல்துறையினர் பதிவு செய்யறாங்க. அப்படி பதிவு செய்கின்ற பொழுது பாலியல் தொல்லையில பாதிப்படைந்திருக்கக்கூடிய மாணவி பதட்டமாக இருப்பாங்க. அதனால அந்த மாணவிக்கு உளவியல் ரீதியாக ஆலோசனை வழங்கியிருக்க வேண்டும். இல்லையா, காவல் நிலையத்துக்கே போயிருக்க மாட்டாங்க, எஃப்ஐஆரே பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால எஃப்ஐஆர்ல தகவலை எப்படி தரணும் என்று சொல்லிட்டு அந்த மாணவிக்கு நீங்க ஆலோசனை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இப்படி எந்த விதமான ஆலோசனையும் வழங்காம எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம் என்று சொல்லிட்டு அனுபவம் இல்லாம பதட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் அப்படியே பதிவு செய்து அந்த பெண்ணுடைய கண்ணியம் காக்காம நீங்க வெளியே விட்டங்க பாருங்க. அப்படி வெளியே விட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணின் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த காம கொடூரன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபடுவதற்கு அந்த பெண்ணுடைய நடவடிக்கை தான் காரணம் என்று சொல்லிட்டு குற்றவாளியை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால எஃப்ஐஆர் எழுதுனதும் தவறு, எஃப்ஐஆர் வெளிவிட்டதும் தவறு, இந்த எஃப்ஐஆர் காக்க தவறிய அரசாங்கத்தினுடைய செயலும் தவறு. இப்போ எஃப்ஐஆர் ஆனது எந்த நிலையில் இருக்கிறது, எப்படி பாதுகாத்திருக்கீங்க, எஃப்ஐஆர் ஆனது பொதுவெளியில எவ்வளவு நேரம் இருந்தது, இது கசிவதுக்கு யார் காரணம், அப்படி அடுக்கடுக்கான கேள்வியை உயர் நீதிமன்றம் கேட்ட மாதிரியே உச்ச நீதிமன்றமும் அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டது. அதுக்கு தமிழக அரசாங்கமானது, ஐயா இந்த எஃப்ஐஆர் வெளியாவதுக்கு காரணமே மத்திய அரசாங்கத்தினுடைய கணினித்துறை தான், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் வெளியாவதுக்கான காரணமா இருக்குது. எஃப்ஐஆர் எப்போதும் நாங்க பதிவேற்றம் செய்வோம். இந்த மாதிரி பாலியல் வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் ஆனது உடனடியாக பாத்தீங்கன்னா மூடிக்கொள்ளும். நீதிமன்றத்துக்கு என்ன ஆவணங்கள் தேவையோ அந்த ஆவணங்கள் மட்டும்தான் கணினியிலிருந்து வழக்கறிஞர்களோ இல்ல நீதிமன்றமோ இல்ல தமிழக அரசாங்கமோ பெற முடியும். ஆனால் உடனடியாக இந்த எஃப்ஐஆர் மறைக்காம மத்திய அரசாங்கத்தினுடைய கணினி பழுதாக இருந்ததுனால இப்படி வெளியாகி போச்சு. ஆனா நம்ம தமிழக அரசாங்கமானது எதை வேண்டி உச்ச நீதிமன்றம் போனதோ அது நிறைவேறி இருக்கிறது. நம்முடைய காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். அவர் மீது சில கருத்துக்கள் வச்சிருக்காங்க, அது ரெண்டுக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு தான் போனாங்க. இதை உச்ச நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் காவல்துறை ஆணையர் வழக்கு விசாரணை முடிவதற்கு முன்பாக எதற்காக இந்த வழக்கு தொடர்பாக பேசினார், என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு சென்னை காவல்துறை ஆணையர் மீது சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன மாதிரியான விமர்சனத்தை வச்சதோ அந்த விமர்சனத்துக்கும் அதை தாண்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னதுக்கு அந்த நடவடிக்கைக்கும் தடை விதித்திருக்கிறது. இப்ப தமிழக அரசாங்கமானது என்ன எதிர்பார்த்ததோ அது நடந்து விட்டது. ஆனா இங்கதான் சிக்கல் இருக்கிறது. 25 லட்சம் ரூபாயை யார்கிட்ட இருந்து பெறுவது? ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கணினி பழுதானதுனாலதான் எஃப்ஐஆர் ஆனது வெளியாச்சு. இப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் வாங்குறதா, இல்ல தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் பதிவேற்றம் செஞ்சு அந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து 25 லட்சத்தை பெற்று இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா நிவாரணம் வழங்குறதா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிவாரணம் பெற முடியுமா மாநில அரசாங்கம்? அதனால இப்ப தமிழக அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி. ஒரு அதிகாரியை காப்பாற்றுவதற்காக இன்னொரு அதிகாரியை மாட்டி விட்டு இருக்கிறது தமிழக அரசாங்கம். எப்படியா இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமானது தன்னுடைய தலையை கழட்டிக்கும். அதனால எஃப்ஐஆர் எவன் பதிவேற்றம் செஞ்சானோ அவங்கிட்ட இருந்து நீ 25 லட்சத்தை வாங்கிக்கும். ஏன்னா
கணினி பழுதா இருக்கிறது. இப்ப பிஎன்எஸ் மூலமாக இந்த பாலியல் தொடர்பான வழக்கை பதிவேற்றம் செய்கின்ற போது அது உடனடியாக மறையல, அது வெளியே காட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை கூட கவனிக்காம எஃப்ஐஆர் எதற்காக பதிவேற்றம் செஞ்சீங்க? பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சே நீங்க பதிவேற்றம் செஞ்சீங்களா, இல்ல பிரச்சனை இல்லை என்று கவனிக்க தவறிவிட்டு நீங்க பதிவேற்றம் செஞ்சீங்களா? எப்படி பார்த்தாலும் சரி, தமிழக காவல்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்ததுனால தவறு இழைத்திருக்கிறது. அதனால 25 லட்சம் ரூபாயை தமிழக காவல்துறை கிட்ட இருந்தே பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமானது தகவலை தெரிவித்து விடும். இப்போ 25 லட்சம் வந்து தமிழக அரசாங்கமே கட்டிடும், இல்லைன்னு சொல்லல. இல்ல தமிழக காவல்துறை கிட்ட இருந்து கூட 25 லட்சத்தை பெற்றுக்கொள்வார்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்ப தமிழக காவல்துறையானது எஃப்ஐஆர் வெளியானதுல தவறு இழுத்திருக்குது என்ற குற்றமானது தமிழக காவல்துறை மீது விழுமே. அதனால இப்போ நம்ம 25 லட்சம் ரூபாயை கட்டிட்டு நாங்க தான் எஃப்ஐஆர் வெளியானதுக்கான காரணம் என்று சொல்லிட்டு ஒத்துக்கிறதா? ஏன்னா தொடர்ச்சியாக விசாரணை நடந்து கொண்டே இருக்கின்ற போது மிகப்பெரிய குற்றம் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐஆர் வெளியானது தான். ஏன்னா அந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே அந்த பெண்ணை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண்ணுடைய கண்ணியமானது காக்கப்படலை. அந்த எஃப்ஐஆர்ல அவனுடைய ஆண் நண்பரும் அந்த பெண்ணும் எப்படி தனியாக இருந்தாங்க என்ற தனிப்பட்ட விவரங்கள் கூட வெளிவந்திருக்கு. அதனால அந்த பெண்ணை ஒட்டுமொத்தமாக உடல் ரீதியாக அந்த காமக்கடூரன் சிதைத்தான் என்றால் இன்னைக்கு உள்ள ரீதியாக ஒட்டுமொத்தமாக சிதைத்திருப்பது இந்த எஃப்ஐஆர் தான். அதனால உயர்நீதிமன்றமானது ஒரு சூப்பரான விடயத்தை சொல்லியிருக்கிறது. எஃப்ஐஆர் எவன் வெளியிட்டானோ அவனுக்கு உரிய தண்டனை பெற்று தந்தே ஆக வேண்டும் தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதனால காவல்துறை ஆணையரை காப்பாற்றி விட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்த அந்த காவலருக்கு தண்டனையை பெற்று தரப்போகுதுதான் தமிழக அரசாங்கம். அதனால தான் திமுக அரசாங்கத்துக்கு தீராத தலைவலியை தந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஞானசேகரனுடைய வழக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஞானசேகரனை எங்களுடைய கஸ்டடியில் எடுத்து நாங்கள் விசாரிக்கணும், எங்களுக்கு 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் காவல் கொடுங்க அப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழுவானது நீதிமன்றத்தில் முறையிட்டது. அவங்களுக்கு 7 நாள் கொடுத்தாங்க. 7 நாள்ல ஞானசேகரன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தகவலை மறைப்பதற்காக மயக்கம் வருது, எனக்கு வலிப்பு வருது என்று சொல்லிட்டு 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் இருந்துட்டான். மொத்தமாக 5 நாள் விசாரித்திருக்கின்றார்கள். நேற்றே வந்து ஞானசேகரன் அவர்களுடைய போலீஸ் காவலானது முடிந்து விட்டது. நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. ஸோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின விஷயங்களை ஒரு தனி வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கிறது. உச்ச நீதிமன்றம் போயும் தமிழக அரசாங்கம் கொட்டு வாங்கி வந்திருப்பதனால இப்போ 25 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டாலும் எந்த காவல்துறையை சார்ந்த காவலரை பலியிடுவது என்பதுதான் திமுக தெரியாத தலைவலியா இருக்குது. சரி நண்பர்களே, அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல இன்னும் நமக்கு தெரியாத ஒரே விஷயம் யார் அந்த சார். ஏன்னா ஞானசேகரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பல கணினிகளும் பல செல்பேசிகளிலும் பல தலைவருடைய புகைப்படங்கள் இருக்குதான். அந்த பல தலைவருடைய புகைப்படங்கள் எல்லாம் சிறப்பு புலனாய்வு குழுவானது கைப்பற்றி இருக்கிறதாம். இவனுக்கும் அந்த பல தலைவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்துட்டு இந்த மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்தினுடைய தொடக்கத்திலோ அவங்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாம். அதனால யார் இந்த சார் என்ற விஷயமானது வெகு விரைவில் வெளியே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி யாருக்காவது ஒரு தவறு நடந்தால் நீங்க காவல்துறையில வந்து புகார் அளிப்பீங்க. அப்படி புகார் அளிச்சிங்கன்னா உங்களையும் இப்படித்தான் பட்ட வர்த்தனமாக எஃப்ஐஆரை போட்டு வெளியே காட்டி உங்களை அசிங்கப்படுத்துவோம் என்று மிரட்டுவதற்காகத்தான் இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி எஃப்ஐஆரை நீங்கள் ரகசியம் காத்து பாதுகாத்திருந்தீங்கன்னா ஞானசேகரனால் பாதிப்படைந்த இன்னும் பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக புகார் அளித்திருப்பாங்க. இந்த காம கொடூரன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தொல்லையை தந்திருக்கான் என்று சொல்லிட்டு விவரமானது நமக்கு தெரிந்திருக்கும். வழக்கு விசாரணையானது முழுமை பெற்றிருக்கும். ஆனால் இந்த எஃப்ஐஆரை அநியாயத்துக்கு வெளியே விட்டு அடுத்தடுத்த பெண்கள் புகார் அளிப்பதை தடுத்து நிறுத்திருக்குது இந்த தமிழக காவல்துறை. அதனால்தான் சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எஃப்ஐஆர் வெளியான விஷயத்துல செம்மையா காண்டாயிட்டாங்க. சரி வாங்க அடுத்தது ஞானசேகரன் வழக்கில் என்ன நடக்க போகுது என்பது பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் இந்த சார் என்று அடுத்த மாசமா தெரியுமா என்று பொறுத்திருப்போம். நன்றி நண்பர்களே.